ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 6 மாதங்கள் கால இடைவெளியிலே பல்வேறு காரணங்களாலே நான் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நிறுத்தி வைத்திருந்தேன். அதாவது பல பேர் நினைக்கிறார்கள், யூடியூப் சேனலிலே ஒருவர் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னால், அதை சப்ஸ்கிரைப் செய்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விடுவதைப் போலவும், யூடியூபருக்கு ஏதோ மிகப்பெரிய தொகை வந்து விடுவதைப் போலவும் எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு, நல்ல செய்திகளை தருகின்ற என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவை கூட ஒரு 100-150 பேர் மட்டும்தான் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட சில மன வருத்தத்தாலே நிறுத்தி வைத்திருந்தேன். இருந்தாலும் நான் கற்ற இந்த சில செய்திகளை, முக்கியமான செய்திகளை உங்களிடத்திலே பகிராமல் போனால் அது நன்றாக இராது என்ற ஒரு மனசாட்சிக்கு ஏற்றவாறு மீண்டும் என்னுடைய இந்த பணியை, ஆன்மீக பணியை, அற்புத பணியை, அனைவருக்கும் நன்மையை அளிக்கக்கூடிய இந்த பணியை இன்றிலிருந்து மீண்டும் தொடங்கி செய்கின்றேன். பல பேருக்கும், அதாவது ஓரளவு மகாபாரத கதையை அறிந்தவர்கள் அஸ்வத்தாமனை ஒரு சிரஞ்சீவி என்று கூறுகிறார்கள். அப்படி அந்த அந்தன குலத்தை சார்ந்தவரான அஸ்வத்தாமனை ஒரு சிரஞ்சீவி என்று கூறுவது முறையா, சரியா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவிலே தொடர்ந்து நான் கூறப்போகிறேன். நம்முடைய இந்த மகாபாரத போரானது நடந்து முடிந்த பிறகு, அதாவது தர்மக்ஷேத்திரம் என்ற குருக்ஷேத்திர போரிலே மகாபாரத போரானது நடந்து முடிந்த பிறகு, கௌரவப்படை சார்ந்த 3 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தார்கள், உயிர் பிழைத்தார்கள். கௌரவப்படைகளிலே 11 அக்ரோனி சேனை ஈடுபட்டதாக சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெரும் தொகையிலே இருந்து உயிரோடு மீண்டவர்கள் 3 பேர் மட்டும்தான். அதிலே ஒருவன்தான் இந்த அஸ்வத்தாமன் என்ற அந்தன குலத்தை சார்ந்த துரோணரின் மகனான இந்த அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமனை சிரஞ்சீவி என்று கூறுவது தகாது. அவன் ஒரு பூதப்பேயுடல் ஆத்மா என்பதை எடுத்துரைப்பதுதான் நம்முடைய இந்த யூடியூபினுடைய, அதாவது இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த கௌரவ சேனைகளிலே இருந்து மீதமாக, அதாவது உயிரோடு இருந்தவர்கள் 3 பேர். ஒருவன் அஸ்வத்தாமன், மற்றொருவர் அஸ்வத்தாமனுடைய தாய் மாமனாகிய கிருபாச்சாரியார், மற்றொருவர் கிருதவர்மா. இந்த 3 பேரும் 18ஆம் நாள் போர் முடிந்த பிறகு துரியோதனனை அந்த இறந்து போகின்ற நிலைக்கு தள்ளி தன்னுடைய கதையினாலே வீமன் தாக்கிவிட்டதனாலே அந்த துரியோதனன் இறந்து போனான் என்று பிரகடனம் செய்து கொண்டு அந்த போரானதை முடித்து விட்டார்கள். ஆனால் இந்த அஸ்வத்தாமனுக்கு இந்த முடிவு, அதாவது பாண்டவர்கள் மீண்டார்கள், நம்முடைய துரியோதனன் போன்றவர்கள் எல்லாம் மடிந்தார்களே என்று நினைத்து மீதமிருந்த பாண்டவ படைகளைச் சேர்ந்த பல பேரை கொன்றுவிட வேண்டும். இளம் பாண்டவர்கள் அன்று இரவு அந்த
இரவிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு உறங்கிக் கொண்டிருந்த இளம் பாண்டவர்களையும் மற்ற வீரர்களை எல்லாம் அழித்துவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் இந்த அஸ்வத்தாமன். ஆனால் இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்றவர்களை அழிப்பதும் கொல்லுவதும் மிகவும் பாபகரமான செயல், அதர்மம், யுத்த தர்மத்திற்கு ஏற்புடையது அன்று என்பது அனைவருக்கும் தெரியும், அஸ்வத்தாமனுக்கும் தெரியும். ஆனால் அவனாலே அந்த யுத்தத்தினுடைய முடிவை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அங்கே பாசறையிலே உறங்கிக் கொண்டிருந்த பல பேரை அவன் அன்றைய இரவிலே கொன்றான். இப்பொழுது ஒருவனை சிரஞ்சீவி என்று சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய அனுமனை ஒரு சிரஞ்சீவி என்று கூறலாம். ஏனென்றால் திரேதாயுகத்திலே ராமரோடு வாழ்ந்து ராம பக்தனாக இருந்த அந்த அனுமனை யுகம் முடிந்த பிறகும் கூட, அதாவது துவாபர யுகத்திலே கூட பல பேரும் பார்த்திருக்கிறார்கள். அங்கே துவாபர யுகத்திலே பஞ்சபாண்டவருடைய வாயு மைந்தனாக இருந்த வீமனையும் அனுமன் சந்தித்திருக்கிறான். அந்த வீமனை மட்டுமல்லாமல் பலராமர், கிருஷ்ணர் போன்றவர்களை எல்லாம் சந்தித்து அந்த வீமனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்றவாறு, கிருஷ்ணருடைய வேண்டுகோளுக்கு ஏற்றவாறு மகாபாரத போர் நடைபெற்ற பொழுது அர்ஜுனுடைய தேர் கொடியிலே ஆவிர்ப்பித்து இருந்தான் இந்த அனுமன் என்பது மகாபாரதத்திலே வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகத்திலேயும் கூட பலர் அனுமனை கண்டதாக கூறுகிறார்கள். நம்முடைய அந்த தாசர் பரம்பரையை சார்ந்த அன்பர் ஒருவர் ராமாயணம் கூறிக்கொண்டு வந்த பொழுது அங்கே முதல் ஆளாக வந்து நம்முடைய அனுமன் அமர்ந்திருந்தார் என்று பல பேரும் கூறுகிறார்கள். அப்படி இருக்கின்ற அந்த அனுமனை சிரஞ்சீவி, அதாவது எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர், யுகம் கடந்த பிறகும் அவர் வாழ்கிறார் என்று சொல்லலாம். அதேபோல மார்கண்டேயரை பார்த்தால் கூட அந்த மார்கண்டேயர் வாழ்ந்த காலப்பகுதியை தவிர, அந்த யுகத்தை தவிர, மகாபாரதம் முடிந்த பிறகும் கூட அங்கே நம்முடைய தருமருக்கு வந்து சில நீதிகளை சொல்லுகின்ற பொழுது அந்த தருமபுத்திரனுக்கு பல நீதி கதைகளை எல்லாம் எடுத்து சொன்னார் மார்கண்டேயர் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அவரையும் சிரஞ்சீவி என்று சொல்லலாம். ஆனால் சிரஞ்சீவிகளுள் ஒருவர் என்று கூறப்படுகின்ற இந்த அஸ்வத்தாமனை யாரும் ஒரு நாட்டிலோ நகரத்திலோ யாருடைய ஒரு அரண்மனையிலோ கண்டதாக யாரும் சொல்லுவது இல்லை. ஒரு சிலர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அஸ்வத்தாமனை பார்த்தேன் என்று கூட கூறினார்கள். யூடியூபிலே எல்லாம் கூட அப்படி சொன்னார்கள். ஆனால் அந்த அஸ்வத்தாமன் எங்கு இருந்தான் என்று அவர்கள் சொல்லுகின்ற இடத்தை பார்த்தால் காட்டிலும் மேட்டிலும் மலையிலும் மடுவிலும் இரவு நேரத்திலே ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் என்றுதான் கூறுகிறார்களே ஒழிய வேறு எங்காவது ஒரு நல்ல இடத்திலே யாரிடத்திலே ஒரு பார்த்தோ பேசியோ அவர்களுக்கு எந்த விதமான உதவியை செய்ததாகவோ
கூறப்படவில்லை. அனுமனை நாம் சிரஞ்சீவி என்று கூறுகிறோம் என்றால், யுகம் கடந்த பின்னும் வீமனை சந்தித்தான். அங்கே குபேரலோகத்திலே இருக்கின்ற மிகச்சிறந்த வாசனை வீசுகின்ற ஒரு தாமரை மலரை கொண்டு வருவதற்கு வீமனுக்கு உதவி செய்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அஸ்வத்தாமன் அப்படி அந்த யுகத்தை கடந்து வேறு யாரோடும் பழகுவதாகவோ பேசியதாகவோ நன்மையை ஏதாவது செய்ததாகவோ நாம் அறியவில்லை. ஆனால் அவன் அந்த அலைகின்ற இடத்தை எல்லாம் பார்த்தால் அந்த அஸ்வத்தாமன் ஒரு நல்ல ஆத்மாவாக அலைந்து கொண்டிருக்கவில்லை. அவன் ஒரு பூதப்பேயுடல் ஆத்மாவாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இங்கே உண்மை, மிகவும் அப்பட்டமான உண்மை என்பதை இந்த வீடியோவிலே நான் வற்புறுத்தி கூறுகிறேன். ஒரு நல்ல ஆத்மா இருக்கிறது என்றால் அது யாராவது நல்லவர்கள் முன்னே அல்லது தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னே தோன்றி தன்னுடைய அந்த இருப்பை பற்றி, தான் இருக்கின்ற நிலையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் அஸ்வத்தாமன் அப்படி இல்லை. ஆக இப்பொழுது பூதப்பேயுடல் ஆத்மா என்றால் என்ன என்றால், ஒரு மனிதன் இறந்துவிட்ட பிறகு அவன் இறந்த பொழுது அவனுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் அதை சாந்தி அற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை பூதப்பேயுடல் ஆத்மா என்று சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே துந்துகாரி என்ற ஒருவன் இருந்தான். மிக பெரும் செல்வந்தருடைய மகன். ஆனால் அவன் நெறி தவறி கெட்ட குமாரனாக வாழ்ந்தான். தந்தையார் சொன்ன அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையாரையே ஒரு முறை அடித்து விட்டான். ஆகையினாலே அவர் காட்டுக்கு போனார். அங்கே இருந்து தன்னுடைய உயிரை தானாகவே உண்ணா நோன்பிருந்து மாய்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு தாயுடன் வந்து சேர்ந்து இருந்த பிறகும் அவன் நல்ல முறையிலே வாழாமல் கணிகை பெண்களோடு, அதாவது விலைமாதர்களோடு சேர்ந்தெல்லாம் வாழ்ந்து அவன் என்ன செய்தான்? வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவனிடத்திலே இருந்த மிக பெரும் செல்வத்தை பார்த்த அந்த விலைமகளிர், அதாவது கணிகையர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு நாள் அவனையே இரவு நேரத்திலே கொன்று அந்த வீட்டிற்குள்ளேயே புதைத்து வைத்துவிட்டு அவனிடத்திலே இருந்த செல்வத்தை எல்லாம் இரவோடு இரவாக கவர்ந்து கொண்டு அவரவருடைய ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் என்ற ஒரு கதை ஸ்ரீமத் பாகவதத்திலே, அதாவது பாகவத புராணத்திலே வருகிறது. அப்படி துர்மரணம் அடைந்த அவன் சாந்தி அடையாமல் ஒரு பூதப்பேயுடல் ஆத்மாவாகவே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்படி துர்மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் இப்படி பூதப்பேயுடல் ஆத்மாவாக அலைந்து திரிந்து கொண்டிருப்பதைப் போலவே அஸ்வத்தாமனும் ஒரு பூதப்பேயுடல் ஆத்மாதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒருவனை சிரஞ்சீவி என்று நாம் அழைக்க முடியாது. ஏனென்றால் அவன் செய்த பாபச் செயல், சிறந்த வீரனாக இருந்தும் யுத்த தர்மத்திற்கு சிறிதும் பொருந்தாத முறையிலே அவன் அங்கே அந்த 18ஆம் நாள் போர் முடிந்த பிறகு பல பேரை அநியாயமாக கொன்று குவித்தான் என்பதனாலே அவனுக்கு அந்த நல்ல நிலையிலே வாழ்கின்ற சிரஞ்சீவி பேரு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அவனுடைய இந்த ஒரு தீய செயலை கண்டு மிகவும் கொடியவனான துரியோதனனே அஸ்வத்தாமன் துரியோதனிடம் சென்று, நான் அனைவரையும் அழித்து விட்டேன், இளம் பாண்டவர்களை கூட அழித்து விட்டேன் என்று சொன்னபொழுது அதை கண்டு மிகவும் மனம் வருந்தி
நீ செய்தது மிகவும் அநியாயமான செயல் என்று சொன்னான். மிகச்சிறந்த வீரனாக இருந்த அந்த திருஷ்டத்யும்னனை கூட அவன் அநியாயமாக கொன்றான். ஆகையினாலே இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவனை ஒரு துர் ஆத்மாவாக, அவன் நல்ல முறையிலே இறந்துவிடக்கூடாது, சொர்க்கமும் சென்று சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனை சபித்தார், சாபம் கொடுத்தார். ஆகையினாலே தான் அவன் ஒரு நல்ல ஆத்மாவாக அலைந்து திரிந்து கொண்டிருக்காமல் ஒரு துர் ஆத்மாவாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே இவனை ஒரு சிரஞ்சீவி என்று அழைப்பது தகாது, தவறு என்று இந்த என்னுடைய யூடியூப் பதிவிலே நான் இந்த முக்கியமான கருத்தை சொல்லிக்கொள்ள விழைகின்றேன். அடுத்த வீடியோவிலே இதன் தொடர்ச்சியாகவே அஸ்வத்தாமன் இப்படி அநியாயமாக செயல்படுவதற்கு ஒரு காட்சி பொருளாக இருந்த திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளை எடுத்துச் சொல்லி அதற்கு ஏற்ப அவன் எவ்வாறு செயல்பட்டான் என்பதை பற்றி நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதை அறிந்தவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படி மகாபாரதத்தை ஓரளவு அறிந்து கொண்டு அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி என்று கூறுகின்றவர்களுக்கு இந்த என்னுடைய வீடியோவை ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்து அனுப்புங்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த பணி மேலும் சிறக்க பல பேரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்ற ஒரு கனிவான வேண்டுகோளோடு இந்த என்னுடைய வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.